பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சி கண்டிருப்பதை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே சென்செக்ஸ் அதல பாதாளத்திற்கு சென்றதால் 18 லட்சம் கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையான இன்று சென்செக்ஸ் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 700 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, என்ன காரணம்? விரிவான தகவல்களை சொல்லுங்க. இன்றைய தினம் வார முதல் நாளானது தொடங்கியது. பங்குச்சந்தை தொடங்கியிலிருந்து சரிவு என்பது தொடங்கியதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9 மணிக்கு தொடங்கிய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக வீழ்ச்சியைத்தான் சந்தித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 2169 புள்ளிகள் பங்குச்சந்தை, அதாவது சென்செக்ஸ் என்பது சரிந்திருக்கிறது. மும்பையை மையமாக வைத்து செயல்படக்கூடிய சென்செக்ஸ் 2.67% வீழ்ச்சியை இன்று மட்டுமே சந்தித்திருக்கிறது. அதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் கூட 700 புள்ளிகளுக்கு மேலாக சரிந்து வர்த்தகமாகி வருகிறது. இந்த சரிவுக்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது ஈரான் இஸ்ரேல் இடையிலான அந்த போர் என்பது, பதட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது போர்க்கப்பலை அனுப்பி இருக்கிறது. அணு ஆயுத திறன் கொண்ட அந்த போர்க்கப்பலின் காரணமாக அணு ஆயுத போர் கூட ஏற்படலாம் என்கிற அந்த பிரச்சனை என்பது அந்த பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவாக இந்த போரில் குதிக்கலாம் என்கிற ஒரு சூழல் என்பது நிலவுவதன் காரணமாக இந்த சிக்கல் என்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக கப்பல் போக்குவரத்துல ஒரு மிகப்பெரிய இழுபறி ஏற்படலாம், கப்பல் போக்குவரத்துல ஒரு சிக்கல் ஏற்படலாம் என்கிற அச்சத்தில் தான் இந்த பங்குச்சந்தை என்பது கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போல கடந்த கால ஆண்டுல இந்திய பங்குச்சந்தைகள்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவிலான அந்த லாபத்தை ஈட்டவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில முதலீட்டாளர்கள் அந்த நிறுவனங்கள் மீது இருந்த அந்த பங்குகளை வாங்கியதன் காரணமாக, திரும்ப பெற்றதன் காரணமாகவும் பங்குச்சந்தை என்பது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வாரம் முழுக்கவே இந்த போர் பதற்றம் காரணமாக பங்குச்சந்தை வீழ்ச்சியைத்தான் சந்திக்கும் என்கிற நிலை என்பது இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 18 லட்சம் கோடி ரூபாய் வரை இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்கள் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். 18 லட்சம் கோடி ரூபாய் இந்திய பங்குச்சந்தையிலிருந்து தற்போது வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 18 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நஷ்டம் என்பது தற்போது வரைக்கும் இருக்கிறது. இன்னும் பங்குச்சந்தை மோசமாக கீழே விழலாம் என்கிற நிலைதான் இருக்கிறது. சண்முகவேல், விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.